வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஆடி ஒன்றுக்கு இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கலோட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு சக்கரை பொங்கல் ஈஸியாக டக்குன்னு எப்படி குக்கரில் வைக்கிறேன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் அரிசி எவ்வளோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலாக்கு நல்லா குமிழாக சேர்க்கறதுக்காக நான் குக்கருக்குள்ளே வச்சு சேர்க்குறேன். ஒரு அலாக்கு சேர்த்துட்டு இன்னொரு அலாக்கில் நான் ஒரு காலாக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நான் அரை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற தண்ணி அளவு புரியும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு படியும் அடுத்து ஒரு அரை படி சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்து வந்துக்கலாம். இப்போது நம்ம அரிசி சேர்த்தோம்ல அதே அளவுக்குல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 4 சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொங்கலுக்கு நல்லா குழைவாக இருக்கும். தண்ணி இப்போ நான் 4 அலாக்கு சேர்த்தேன். அதில் ஒரு 3/4 அலாக்கு பால் சேர்த்துக்காங்க. பால் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அலாக்கில் லைட்டாக கழுவிட்டு ஒரு 1/4 போல் தண்ணியை சேர்த்துருங்க. இப்போது அடுத்து குக்கர் வைக்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சிடலாம். இது ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் வரட்டும் நல்லா. அப்போ தான் நல்லா குழைவாக இருக்கும். பொங்கல் சக்கரை பொங்கல் எப்பயுமே குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது குக்கரை மூடி ஒரு விசில் போட்டுக்கலாம். இது நான் 4 விசில் விடுவேன். ஒரு பச்சரிசியை பொறுத்து இருக்குது. ஒரு இடத்துல பச்சரிசி பொங்கலுக்குன்னே தனியாக வைப்பாங்க. இப்போ இன்றைக்கி நான் 4 விசில் விடுறேன். பால் எதுக்காக சேர்த்துனா பால் சக்கரை பொங்கல் இப்போ தைப்பொங்கலுக்கு பொங்கல் வைப்போம்ல பாத்திரத்தில், அதில் வச்சாலுமே பால் சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் பால் சேர்த்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் சேர்த்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சக்கரை பொங்கல். இப்போ இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை நுணுக்கிடலாம். வெல்லத்தை தட்டி வச்சுக்கலாம். ஏலக்காயை நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இதை நுணுக்கி எடுத்துக்கலாம். இது லைட்டாக பொங்க தான் செய்யும். ஏன்னா நம்ம தண்ணி நிறையா வச்சுருக்கோம்ல. அப்போ அதனால் எப்பயுமே இந்த மாதிரி எந்த குக்கராக இருந்தாலும் தண்ணி நிறையா வச்சா பொங்க தான் செய்யும் லைட்டாக. நான் இதில் பால் ஊற்றுனேன்னு சொன்னேன்ல, அது வெறும் பசும்பால் தான் ஊற்றுனேன். பாக்கெட் பாலும் ஊற்றிக்கலாம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா காய்ச்சாத பால் தான் நான் ஊற்றுனேன் குக்கரில். இப்போது 4 விசில் வந்துச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஏர் போட்டோம் நல்லா. இப்போது ஏர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா குழஞ்சிருக்கு. வச்ச தண்ணிக்கு பாருங்கள் அடி பிடிக்கவும் இல்லை. நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி குழையணும். சப்போஸ் உங்களுக்கு குழையலை அப்படின்னு தோணுச்சுன்னா இதையே இன்னும் லைட்டாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடாமலே லைட்டாக அடுப்பில் வச்சிங்கன்னா லைட்டாக வெந்துடும். இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மிலேயே வச்சுக்கோங்க. ஸ்டவ் பெருசாக வைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். அதில் பாருங்கள் நல்லா குழஞ்சிருக்கு. இப்போது இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 படி அரிசிக்கு 1/2 கிலோவுக்கு கொஞ்சோண்டு கம்மியாக தான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போது வெல்லம் சேர்த்து கிண்டி விடலாம். வெல்லம் கரைஞ்சிடும். கரைஞ்சோன்னா லைட்டாக தண்ணி விடும். வெல்லம் மோஸ்ட்லி நுணுக்க முடிஞ்ச அளவு நுணுக்கிடுங்க. லைட்டாக கட்டியாக இருந்தாலும் கரைஞ்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சக்கரை பொங்கல் எப்பயுமே நல்லா இனிப்பாக இருக்கணும். அதனால் வெல்லம் எப்பயுமே கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க. சக்கரை பொங்கல் இனிப்பாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் தண்ணி விடுது பாருங்கள். பாருங்கள் சாதம் ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும் குக்கர்லேருந்து எடுக்கும்போது கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. பாருங்கள் வெல்லம் சேர்த்தோம்னா நல்லா குழைவாக ஆகிட்டு பாருங்கள். பாருங்கள் எப்படி சூப்பராக வருது. இப்போது வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் ஏலக்காய் பவுடர் தட்டி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். இப்போது ஏலக்காய் பவுடர் தட்டி போட்டதுக்கப்புறம் கிண்டி விடலாம். ஏலக்காய் பவுடர் போட்டோன்னா நல்லா வாசனையாக வருது சக்கரை பொங்கல். இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன்.
உங்களுக்கு நெய் இப்போ சேர்க்கலை, நான் முந்திரி திராட்சையோட வறுத்து அந்த நெய் மட்டும் போதும் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த நெய் மட்டும் கூட போதும் விட்டுடலாம். ஆனால் சக்கரை பொங்கலுக்கு வெல்லமும் நெய்யும் தான் டேஸ்ட்டே கொடுக்கும். அதனால் நெய் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போது 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்து முந்திரி திராட்சை வறுத்துட்டு அதோட அதில் 1 ஸ்பூன் சேர்ப்பேன். அவ்வளோதான், 3 ஸ்பூன் சேர்க்குறேன் மொத்த சக்கரை பொங்கலுக்கு. இப்போது இது இன்னொரு ஸ்டவ்வில் இருக்கட்டும், சிம்மிலேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நம்ம தாளிப்பு வச்சிடலாம். தாளிப்புனா வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துடலாம். தாளிக்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டும், நெய் சேர்த்துக்கலாம். இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் 1 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தேன். இப்போ முந்திரி திராட்சை வறுக்க 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது நெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் உடச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், ரொம்ப கருத்துற வேண்டாம். லைட்டாக வரும்போதே வந்து திராட்சை சேர்த்துடுங்க. இப்போது முந்திரி வந்து ஓரளவு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதோடய நம்ம உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கிண்டி விடுங்க. உலர் திராட்சை வந்து பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு வரும். வந்தோடனே நம்ம சக்கரை பொங்கலில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொங்கலில் சேர்த்துக்கலாம். இதை பொங்கல் வந்து இன்னொரு ஸ்டவ்வில் வச்சுருந்தேன்ல, அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிண்டி விட்டுலாம். கிண்டி விட்டு இந்த ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெய்வேத்தியத்துக்கு டேஸ்ட் பண்ணாமல் பண்ணணும். நெய்வேத்தியத்துக்கு வைக்கும்போது இப்போது நெய்வேத்தியம் வச்சிடலாம் சாமிக்கு. இப்போது நம்மளோட சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் இன்றைக்கி சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக இந்த பவுலில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நாங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு அப்படியே சாமி கும்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்தையும் நான் பண்ண சக்கரை பொங்கல் காட்டிடலான்னு தான் காட்டினேன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க பாருங்கள். குக்கரில் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நம்ம சிம்பிளாக சீக்கிரமாக டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம வந்து இப்போ குக்கரில் வேக வைக்கிறதுக்குள்ளே வெல்லம் நுணுக்கிடலாம், ஏலக்காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஆடி 1க்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த விசேஷத்துக்கு வேணாலும் சக்கரை பொங்கல் பண்ணலாம். நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் ஈவினிங் கூட இதை செஞ்சிடலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.